Hi friends, welcome to Ramesh Harsabai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 30 மினிட்ஸில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வந்து ஐ கார்டு அண்ட் எண்ட் ஸ்க்ரீனில் கிடைக்கும். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்துலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி ரவை உப்புமா. இது வந்து ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள், அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு செய்கிறதுக்கு 30 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ அதற்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல கடுகு வந்து நல்லா வெடித்த பிறகு நாம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்புமா கூட கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாமல் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதிலேயே வந்து நான் ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வந்து அந்த பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, வத்தல் வந்து உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வத்தலை வந்து நல்லா பிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இதில் வந்து நான் கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கேரட்டையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிற டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவும் உங்களுக்கு கேரட் வெந்துடும். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நான் ஒரு தக்காளி, நல்ல பழமான இருக்கிற தக்காளியை நல்லா வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிப்போம். இதுக்கு வந்து நீங்கள் மசாலா தூள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. ஜஸ்ட்டு வந்து உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா கிச்சடி மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியும் சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்ச பிறகு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 2 கப் இல்லைனா 2.5 கப் வந்து தண்ணி தேவைப்படும். அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு ரவை வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு நல்ல குழைவான ரவை உப்புமா வேணும்னா உங்களுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவை வந்து ரொம்ப குழைவாக வரும். இப்போ கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணினாலே உங்களுக்கு ரவையெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இது ஏற்கனவே வறுத்த ரவை, அதனால் நான் அப்படியே வந்து செஞ்சுக்கிறேன். நீங்கள் வறுக்காத ரவையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு ரவை டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதோட செய்கிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் ஆகும். பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் ரெசிபி லெமன் ரைஸ். லெமன் ரைஸ்க்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரியான ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தவாவில் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பீனட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பீனட்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வந்து அந்த பீனட்ஸ் நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, அப்புறம் வந்து வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ்க்கு பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கலர் நல்ல பிரைட்டாக வேணும்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் இல்லைனா 1.5 லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது உங்களுடைய புளிப்பு சுவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே சாதம் வந்து வேக வச்சு ஆற வச்சுட்டேன். ஸோ அதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்பவே சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப ஈஸியான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் முதல்ல சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் வறுவல் அந்த மாதிரியான ரெசிபி வச்சுருத்திங்கன்னா, இல்லைனா அப்பளம் கூட ரொம்பவே
ஆப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவலும் கோதுமை மாவும் வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி. அவல் பார்த்தீங்கன்னா நல்லா 1 கப் அவல் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊறின அவலை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த தோசை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாம். இது வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நான் 1 தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இதையெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா அந்த தோசை மாவு எடுத்து கரைக்கிறோம் அந்த பக்குவத்துக்கு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காரமான சட்னி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து சீரகம் சேர்க்க மறந்ததுனால நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம அப்படியே வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதை நார்மலாக நீங்கள் நல்லா தேய்ச்சி ஊற்றிங்கன்னா அப்படி வராது. ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் ஓரளவு மட்டும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க லேஸாக. அப்போனா தான் உங்களுக்கு தோசை வந்து உடையாமல் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஊற்றி சுட்டு எடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரமான தக்காளி சட்னி இல்லைன்னா வந்து வெங்காய சட்னி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு தோசை இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 2 வீடியோ இதே போல் 30 மினிட்ஸில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ரெசிபீஸ்க்கான வீடியோ வந்து 2 போட்டிருக்கேன். அதோட வீடியோஸோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் ஐகார்டில் கிடைக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.